சௌத்ரி சார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கென்று ஷாக் ஆக மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் இப்படி தான் பார்ப்பார். அப்படிம்பாரு. அவளோட ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்கும். பெரிய டயலாக ஒரு ரியாக்ஷன்லாம் சொல்லுவார். சார் பட்டம் சூப்பர் ஹிட்டு சார் அப்படின்னா, அவ்வளோதான் இருக்கும். அப்படி ஒரு ஒரு அற்புதமான, ஒரு அமைதியான, ஒரு அன்பான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மனிதர் தான் ஆர்வி சௌத்ரி. நான் அவர் அணு அணுவாக பார்ப்பேன். சில கேரக்டர்ஸை நம்ம அப்படி ரசிக்கலாம். அது மாதிரி ஒரு கேரக்டர் அது. அப்போ புது வசந்தம் பார்த்துட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவர்கிட்ட போய் பேசிட்டு வெளியே வர்றாங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், என்எஸ்சி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என் டர்ன் கடைசி திருநெல்வேலி. நான் போகிறேன். போயிட்டு சௌத்ரி இப்படி தான் கேஷுவலாக தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன ஆஃபீஸ், 10க்கு 10 ஒரு ஆஸ்பரோ சீட் போட்ட ஒரு ஆஃபீஸு. இப்படி கழிச்சிட்டே இருந்தார். எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். சூப்பர் சார். நான் அப்படி வைப்ரேட் ஆகி பேசுகிறேன். எக்ஸ்ட்ரானரி படம் சார். அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி போகும் சார். நீங்கள் சினிமாவுக்கு புதுசாக அப்படின்னாரு. ஆமாம் சார், இது 2வது படம் அப்படின்னேன். எல்லோரும் பிஎன்சி போகாதுன்னு சொல்கிறாங்க, ஃபைட் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்க? இல்லை சார், ஃபைட்லாம் அந்த படத்துக்கு தேவையில்லை. இந்த படம் மாபெரும் ஹிட் ஆகும் சார், பாருங்கள்.